ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியத்தை வந்து மோத்தி பண்ண போறாங்க. ஓகே ரெடி பாய்ஸ், ஹிட்டா ஃப்ளாப்பான்னு நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? அத்விக் சேஃப் அத்விக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் டே 1 ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் எக்ஸைட்டிங்கான டே. நாங்கள் நடு கடலுக்கு போகிறோம். ஆனால் நான் தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டேன். நம்ம கடல் ராஜா வந்து தண்ணிக்குள்ளே இறங்க போகிறாரு. அவருக்காக தான் இந்த பர்த்டே ட்ரிப்பே. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். வருஷம் ஆத்விக்கோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா December 16. ஸோ எப்பயுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வாய்ப்பே அவனுக்கு வராது. ஏன்னா டிசம்பர் வந்து ஸ்கூல் பிரேக்கில் இருக்கிறதுனால வருஷம் நாங்கள் அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து வெளியில் கூப்பிட்டு போய் அப்படி வந்து ஒரு வழக்கம் நம்ம வீட்டில். ஸோ இந்த வாட்டி அவனுக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்குங்க. அவன் சின்னதுலேருந்தே வாட்டர் பேபின்னு தான் அவனை கூப்பிடுவோம். அதனால் ஸ்விம்மிங்கும் பயங்கரமாக பண்ணுவான். சரி, இந்த வாட்டி அவனை என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராபி லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை 7 ஐலாண்ட் டூர் அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 7 ஐலாண்டுங்க. அங்கங்கே கூப்பிட்டு போய் நடுக்கடலில் வந்து போட்டை நிறுத்திடுவாங்க. தண்ணிக்குள்ளே குதித்து ஸ்நார்க்கலிங் வந்து பண்ணலாம். மோத்தியும் நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க, ஆத்விக்கும் நல்லா ஸ்விம் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் நல்லா வீடியோ எடுப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்னும் என்னோடய ஹேரை மட்டும் நான் இன்னும் சரி பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு காரியம் வந்து நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது ஃப்ளாப் ஆகுமா ஹிட் ஆகுமான்னு நிஜமாக எனக்கு தெரியல. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல ஜடை பின்னி விட்டுட்ருக்காங்க. நிறையா பேர்த்துக்கு விதவிதமாக வந்து வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம். ஹிட்டா ஃப்ளாப்பான்னு நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க, ஜாலியாக இருக்க போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் வந்து கிராபி சூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து ஓகே பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே இந்த அவானி ரெசார்ட்லேயும் சரிங்க, அவானி ரெசார்ட்லேயும் நிறையா நாங்கள் இந்தியன்ஸ் பார்த்தோம். அண்ட் இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் ஆக்சுவலாக நாங்கள் இந்தியன்ஸ் நிறைய பேர்த்த பார்க்கவே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம். எல்லாருமே ஒரு மாதிரி வைபாக தான் வந்திருக்குறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் ஒரு கடை இருக்குது ஜடை பின்னுறதுக்கு. அங்கே போயிட்டு எனக்கு எப்படி ஜடை பின்னுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த ஹேர் ஸ்டைலுக்கு பேர் ஏதாவது இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நான் சும்மா ஜடை பின்னுறாங்கங்கிறேன். ஸோ எப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஜடை இப்படி பண்ணி விடுவாங்க. நான் வந்து சரி 2 பிளேட் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் போய் தான் கேட்கணும். ஸோ இதுலேயே வந்து நம்ம ஹேரில் வந்து கலர் ஆட் பண்ணுமா, கலர் இல்லாமல் ஆட் பண்ணுமா, சிங்கிள் வேணுமா, நிறையா இருக்கிற மாதிரி வேணுமான்னு கேட்டாங்க. நான் சேஃபர் சைடுக்கு 2 பிளேட் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கே தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் தாய்லாந்து வர்றதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். இந்த கடையில் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்படி கிளிப்பெல்லாம் குத்துவாங்க பார்த்தீங்களா, பிரைட் மாதிரி போட்டு பிங்க் கலர் ப்ளூ கலர்லலாம். அந்த மாதிரி தான் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடினேன். கிடைக்கவே இல்லைங்களா. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இங்கே வந்து பார்த்தா ஆளாளுக்கு அந்த மாதிரி முடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரி எப்படியாவது நம்மளும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக எவ்வளோ ஒரு 20 மினிட்ஸில் 2 ஜடைக்கும் போட்டுட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸில் 2 ஹேரையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னா 250 தாய் பாட், அதாவது 40 மலேசியன் ரிங்கிட்ஸா, அரௌண்ட் 40 மலேசியன் ரிங்கிட்ஸ் வாங்கினாங்க. 4 நாளைக்கு அப்படியே இருக்குமா. கலட்டுறது வந்து ரொம்ப ஈஸி, இதை ரப்பர் பேண்ட் கழட்டிட்டிங்கன்னா போதும் அப்படின்னாங்க. இப்போ 4 நாளில் இதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது பெரிய டாஸ்க்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, கரெக்டாக 1 மணி. ஓகே, கரெக்டாக 1 மணிக்கு வந்து எங்களை கூப்பிட வந்துட்டாங்க 7 ஐலாண்ட் டூர். ஜாலி இந்த மாதிரி வேணு.
ஆக்சுவலாக வெதர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வெதர், நல்ல மலை சாரல் அப்படியே இருந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து ஸ்னார்க் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவும் கேன்சல் ஆகாமல் தடங்கல் ஆகாமல் இருந்தால் சரி. தடங்கல் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அன்லஸ் அது ரொம்ப ரஃப்பாக போகிற வரைக்கும் தடங்கல் ஆகாது. பட் கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம டாக்ஸிலேருந்து பிக்கப் பண்ணி அந்த கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டர் மாதிரி இருக்குங்க. அந்த சென்டரில் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நிறைய குரூப்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஒரு குரூப்புக்கு ஒரு போட்டுக்கும் ஒரு குரூப் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம போட்டு கூப்பிட்டு போகிறவர் வந்து இந்த ப்ளூ சட்டைக்காரர் தான். அவர் செம்ம ஃபன்னியாக இருந்தார், நல்லாவும் கைட் பண்ணார். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ மழை பெய்யுது, அதனால நம்ம இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு கையில் வந்து அந்த பேண்டும் கட்டி விட்டுருவாங்க. The pier, okay, and then for me, they're just talking and the interpretation for you in the boat, okay. You okay, huh? You follow me. We go to Lada Pier. For me, பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ஆனால் மழை எங்களை படுத்துது. அவ்வளோ அழகான ஒரு இடங்க. இந்த மழை மட்டும் கொஞ்சம் குறையிட்டுன்னு பார்ப்போம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மழை தூர்றதுக்கும் அந்த மேகங்கள் வந்து அந்த மலைக்கு நடுவில் போகிறத பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம போட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம எடுத்திருக்க பேக்கேஜ் வந்து 5 ஐலாண்ட் டூருங்க. அதுலேயே 3 ஐலாண்ட் 7 ஐலாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஐலாண்ட்லேயும் கப்பல் போட்டை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க, நம்ம ஸ்னார்க்கெல் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து எவ்வளோ ஐலாண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐலாண்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த போட்டில் தாங்க வந்தோம். மழை இப்போ தான் குறைஞ்சிருக்குங்க. மழை வந்து இவ்வளோ நேரம் மழை குறையவே இல்லை, இப்போ தான் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்ருக்காங்க. அந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஐலாண்ட், இன்னும் மிடில் ஆஃப் த ஓஷன் போகலை. இந்த ஐலாண்டில் வந்து ஸ்னார்க்கெல் பண்ணலான்னு சொல்லிட்டு இறக்கி விட்ருக்காங்க. நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே அங்கே போயிட்டாங்க, தூரமாக போயிட்டாங்க. நான் இங்கே நிற்கிறேன், அவங்க அங்கே போயிட்டாங்க ஸ்னார்க்கெல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஷோர் பக்கத்தில் அப்படிங்கிறனால பெருசாக ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்க முடியாதுங்க. சும்மா குட்டி குட்டி மீன் ஏதாவது இருந்தால் தான் பார்க்க முடியும், அதை தான் பார்க்குறாங்க. இன்னும் நம்ம சென்டர் ஆஃப் த ஓஷன் போனால் தான் பார்க்க முடியும். இங்கே பாருங்களேன், மோத்தி அங்கே இருக்காரு. மோத்தி விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறான் நீந்திட்டு. ஓகே, ரெடி பாய்ஸ், பி சேஃப், பி சேஃப். ஆத்விக் பாய், அம்மு பாய், ரொம்ப தள்ளி போவாதீங்க. அந்த சைடு தான் நிறைய கூட்டம் இருக்கு, ஆனா ஆள் இல்லாத இடத்துக்கு தான் போறாங்க. வந்து மோத்தி ஆத்விக கடலுக்குள்ளே கூட்டு போகிறது எனக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா குழந்தைங்க வந்து எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸஸில் கற்றுக்கிறது தான் ஜாஸ்திங்க. நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கற்றுக்கிறது வந்து ஜாஸ்தி இல்லைங்களா? ஆத்விக் உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்னார்க்கலிங் எப்படி இருந்துச்சு? I even saw some fish. I saw Nemo. நீமோலாம் இருந்துச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட லைஃப்ல ஸ்னார்க்கலிங் பண்ற. அப்புறம் எல்லாரும் ஹெல்ப் வேணும்னு நினைச்சுக்கோங்க. சரி, நல்லா இருந்துச்சு அதுமா? அம்மா எப்படி இருக்கு? இங்க கொஞ்சம் பேசிக் இல்ல, இன்னும் பிராக்டிஸ் இங்க.
ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை உள்ளெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க, டீப்பாலாம் இருக்காது, மேலோட்டமாக இருக்கிற ஸ்னார்க்கலிங் தான் பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் ட்ரைனிங் ஃபேஸ் மாதிரி தான். செகண்டாக கூப்பிட்டு போகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழ் கடலில் இருக்கிற அழகழகான மீன்கள் எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டை நிறுத்திட்டு குதிக்க சொல்லிடுவாங்க. நான் வந்து புக்கெட் போயிருக்கிறேன், 2017 புக்கெட் போயிருக்கேன் தாய்லாண்டில். ஒரே வாட்டி தான் நான் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் இதுக்கும் குதித்தேன். ஆனால் என்னால் அந்த ஆழ் கடலை வந்து என்னால் பார்க்கவே முடியலைங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கால் வைக்கிறதுக்கு கீழே எதுவுமே இருக்காது, கீழே பார்த்தா ஆழ் கடல் தான் இருக்கும். அதனால அப்பிருந்து நான் பண்ணல. பட் என்ன மாதிரி ஆத்விக் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் அவனுக்கு அந்த பயம் இல்லை. ஸோ நிறுத்திட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் டைட் பண்ணிவிட்டு உள்ளே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். Come on, Auntie. Yes, sir. That's you, shark.ไปเลยโดดไปเลย Oh, jump. Yes. Okay. Now, inside. Yeah. ஆக்சுவலாக இதுதான் ஆத்விக்கோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆள் கடலுக்குள்ளே குதிக்கிறது. இவ்வளோ நாள் அவன் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவான். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக குதிக்கிறான். அவங்க 2 பேரும் போனாங்க. அப்புறம் மோத்தி சொன்னார், பரவாயில்ல ரொம்ப அழகான மீன்கள்லாம் இருக்குது, நீ ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் தான் கேப்சர் ஆகிருக்கு, பாதி இது கேப்சர் ஆகலை. பட் கேப்சர் ஆனதை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நிறையா ஃபிஷ் வந்து ஆரஞ்சு கலரில், ப்ளூ கலரில் ரொம்ப அழகழகான ஃபிஷ்லாம் இருந்துச்சுங்களாம். ஆனால் மோத்தினால பாதி தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாருங்களாம் வீடியோவை, ஏன்னா ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆத்விக் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா அங்கே போட் கிளம்பினோதையுமே பைனாப்பிள் கொடுத்தாங்க. அது எதுக்காகனா அது நேச்சுரலாக ஒரு சிட்ரிசன் மாதிரிங்களாம், தும்மல் இருமல் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பைனாப்பிள் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போயிட்டோம். இந்த ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐலாண்டுங்க. சிக்கன் ஐலாண்ட் வந்து சிக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோழியோட கழுத்து மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ அந்த ஐலாண்டுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் இறங்க முடியாது, நம்ம வந்து போட்லேயே இருந்து தான் பார்க்கணும். ஸோ மீன் வைல் நாங்கள் இங்கே வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா போட்டில் ட்ராவல் பண்ணிட்டாங்களோ. ஸோ எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. கொஞ்சம் இந்தியன்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் வெஸ்டர்னர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பழகினாங்க. அண்ட் இவர் வந்து பயங்கர காமெடி, அல்டிமேட் காமெடிங்க. பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு, சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஆனால் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒருத்தவங்களையும் பார்த்துக்கிட்டாரு. என்ன கூட கேட்டார், ட்ரை பண்ணுங்க உள்ளே இறங்குங்கன்னு சொன்னார். இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் தைரியமாக எல்லாத்துக்கும் தைரியம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள், கம் ஆன் இட்ஸ் நைஸ் சி அப்படி சொல்லிட்டு இருந்தார். அவர் செம்மையாக எங்களை என்டர்டெயின் பண்ணார், ப்ரொடெக்டும் பண்ணார். Walking bum chicken because I went to hide the water. And then 1, 2, 3 or 4. 3 loud. Just it. If we got this, look, up, more. 3 or 4. 3. 3. What is it? Okay, now 1, 2, 3. 3 or 4? 3. 3. Yes, 3. Yeah. And then number 5. Number 5. Oh, look. Oh, number 5. Huh? Where? Chicken, no? No, look. You see? You see the chicken heads? Where is tail? Chicken tail. No, you look the chicken heads. Oh, chicken head. Chicken rock. And then you walk up over there. You look. யா எங்கடி? ஓகேங்க, நாங்கள் வந்து எல்லா ஸ்னார்க்கலிங் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சிக்கன் ஐலாண்டுன்னு ஒன்று காமிச்சாங்க. அது வந்து பக்கத்தில் போக முடியல, பட் தூரத்துலேருந்து பார்க்கலாம். முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெயிலே பீச். இங்கே வந்து எங்களுக்கு பார்பிக்யூ டின்னர் வந்து தராங்க. அது எவ்வளோ நிறையா இருக்கும் என்னெல்லாம் தெரில. நாங்கள் டின்னருக்கு வேறு பிளான் வச்சுருக்கோம். பட் இவங்க வந்து பார்பிக்யூ டின்னர். இது வந்து ஒரு கேவ், அந்த கேவ் பேர் என்னமோ
பிரானாங் கேவ். அது வழியாக வந்து டின்னருக்கு வந்து வரணும். அந்த கேவ் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ இருட்டில் என்னங்காட்டிக்கு ஒன்றும் தெரில, ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். நீங்களும் வந்து பாருங்கள். எங்களுக்கு நைட்டில் தான் காமிச்சிருக்கிறாங்க. யாராவது இங்கே இருந்தீங்கன்னா பகலில் வந்து பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு வீடியோவில் வந்து இது எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இது எல்லாமே கேவ் தாங்க. அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேவு. அண்ட் இங்கே வந்து பீச். அந்த பீச் கிட்ட தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல தான் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா வாப்பலாம். ஓகே, இங்கே நாங்கள் வரும்போது 8 மணி இருக்குங்க. இந்த ஐலாண்ட் கடைசி இதுதான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரை தான் மெயினாக நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா மோத்தி இதை பார்க்கணுன்னு நினச்சாரு. கடலுக்குள்ளே பிளாங்டன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ இந்த இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பிளாங்டனுங்கிறது வந்து கடலுக்குள்ளே நீங்கள் தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது அந்த லைட்ஸ் வந்து வரும். இது வந்து நடுக்கடலில் இந்த இடத்துல நீங்கள் இறங்கி குதிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். ஏன்னா கடலோட இருட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா, நைட் டைமு. இப்போ நீங்கள் பார்க்குற வெளிச்சம் கூட எங்கள் ஃபோன்லேருந்து வர வெளிச்சம் தான். ஸோ அந்த கடலோட இருட்டுக்குள்ளே பயம் இல்லாமல் நடுக்கடலில் குதித்து அதை பார்க்கணும். ஸோ முன்னாடி ஐலாண்டில் குதிச்ச நிறைய பேர் இங்கே குதிக்கலை. ஆனால் ஒரு 4 பேர் தான் குதிச்சாங்க. அதில் மோத்தியும் ஒரு ஆள். பட் மோத்தி போனோன்னா ஆத்விக்கும் நானும் போகணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணவே இல்லை. ஆத்விக் வேணாம் சொன்னேன். ஆனால் அவன் வந்து இல்லை, நான் போயே ஆகணும், எனக்கு இவ்வளோ நீ கொடுத்துட்டு இதை மட்டும் எனக்கு காட்டாமல் இருக்கேன்னு சொன்னான். அதனால இப்போ ஆத்விக்கும் ட்ரை பண்ண போகிறான். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியத்தை வந்து மோத்தி பண்ண போகிறாங்க. இதில் வேற ஆத்விக்கும் பண்ணணும்னு சொல்கிறான். நான் இதை முடிச்சுட்டு லேண்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த சம்பவத்தை வந்து நான் சொல்கிறேன். ஆத்விக்கை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியத்துக்கு. ஆத்விக் சேஃப். ஆத்விக் ஆத்விக் சேஃப். ஆத்விக் உள்ளே இறங்கும்போது கூட நான் எடுக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் அவங்க எல்லாருமே என் ஃபோனை வந்து, ஏன்னா ஒரு ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டு இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்தேன். பட் லைட் ஆஃப் பண்ணுங்க, ஆன் பண்ணிங்கன்னா தெரியாதுன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். You are so good. You are so good. Thank you. And then you happy the driver and happy the 7 island in the trip. It's for me. Thank you again. Thank you for the chip block today. Chip block, and then you put inside already. This light for the happy one, ஆல் ரைட். ஒரு 5 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஒரு சீரியஸான ஒரு சம்பவம், டேஞ்சரஸான ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது முடிச்சுட்டு அப்புறம் எங்களை கொண்டு வந்து லாபியில் இறக்கி விட்டுட்டாங்க. காலையில் மாதிரியே திருப்பியும் நம்ம ஹோட்டலுக்கே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நடு கடலில் ராத்திரி 8 மணி. அப்படியே அது கடலோட இருட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி இருட்டா இருக்கும்னு. பிச் டார்க் அப்படிங்கிறது வந்து அந்த கடல் பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த இருட்டுல லைட்டை வேற ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? பிளாங்டன். ஓகேங்களா, அதோட இமேஜஸ் நான் அட்டாச் பண்றேன். ஓகேங்களா, அதோட இமேஜை நான் அட்டாச் பண்றேன். அதை வந்து நம்ம உள்ள கடலுக்குள்ள குதிச்சு நம்ம பார்க்கணும். தண்ணி ஸ்பிளாஷ் பண்ணோம்னா பார்க்க முடியும், சரிங்களா. அதனால ஃபர்ஸ்ட் மோத்தி மட்டும்தான். எனக்கு அந்த இருட்டுல இறங்கணும்னு சொன்னோன்னே நான் மோத்திவே போக வேணான்னு சொன்னேன். ஆனா மோத்தி வந்து நான் போவேன்னு சொன்னதுனால பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன்னு சொன்னதுனால ஓகே நீ வேணா போ, ஆத்விக் கண்டிப்பா நோ அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அவனுக்கு மனசே கேட்கல. நான் போய் பார்க்கணும், நான் பயந்துக்க மாட்டேன், நான் போய் பார்க்கணும், நான் பயப்பட மாட்டேன்னே சொல்லி கடைசியில அவனும் குதிச்சுட்டாங்க அந்த இருட்டுக்குள்ள. நான் உட்காந்து சாமியை வேண்டிகிட்டே இருக்கேன், பத்திரமா வந்துருங்கன்னு.
ஆனால் அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. அதை மிஸ் பண்ணியிருந்தான்னா நிஜமாலே எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். மோத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படியே லட்சக்கணக்கில் வந்து அந்த பிளாங்டன்ஸ் வந்து இருக்குங்களா, அப்படியே அல்ல தண்ணியே உள்ளுக்குள்ளே அந்த ப்ளூ கலர் க்ரீன் கலர் மாறி வந்துட்டு இருந்துச்சுங்களா. உண்மையிலே ஆத்விக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு மோத்தியே ஃபீல் பண்ணார். ஓகே, ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு எங்களுக்கு அங்கே கொடுத்த டின்னர் அவ்வளோவா பிடிக்கலிங்க. அது ஒரு ஸ்நாக் மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் போய் ஏதாவது டின்னர் இருக்கான்னு சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே, ஃபைனலி சூப்பரான தாய் ஃபுட்டுங்க. யாராவது கிராபி போகிறீங்கன்னா கோடாம் கிச்சன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். அவுனாங்களுக்கு பயங்கர சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் 4 நாள் ஸ்டே பண்ணோம், 3 நாள் அங்கே தான் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா அண்ட் பாய்.